கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். විශ්වාසතුල ප්‍රේමාන්තනය සුභපතල පිළිගන්නවා. இந்த நாள்ல ஒரு வார்த்தை பார்க்க போறோம். මේ දවසෙත් අපි වචනයක් බලන්න යනවා. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் පල් එළිදරව් පොතේ 22வது அதிகாரம் 13வது வசனம் பார்த்தீங்கன்னா, 22 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි වචන බලනවා නම් நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுது. මම අල්පා සහ ඔමේගාය පළමුවැනියා සහ අන්තිමයාය පටන් ගැනීම සහ කෙලවරය. பாருங்க, இந்த இடத்துல சொல்றதுக்கு ஆரம்பமும் அவருதான், முடிவும் அவரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ඒ පටන් ගැනීම සහ අවසානයත් උන්වහන්සේ කියලා කියනවා. இன்னைக்கு கர்த்தர் எல்லாத்தையும் ஆரம்பித்து வைக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். එතකොට උන්වහන්සේ ඇවිල්ලා සියල්ල ආරම්භ කරනවා වගේම සියල්ල අවසන් කරනවා දෙවිදුල්ල සිටිනවා. இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஆரம்பிக்கிற காரியத்துல இல்லாமல் போயிறாரு. අපේ සමහර කාර්යයන් තුළ උන්වහන්සේගේ ඒ පටන් ගැනීම නැතුව තිබෙනවා. அவருதான் ஃபர்ஸ்டாவும் இருக்கணும், அவருதான் லாஸ்டாவும் இருக்கணும். උන්වහන්සේ තමයි ආරම්භය වෙන්නත් ඕනේ, අවසානයත් උන්වහන්සේ තමයි විය நாங்க යුත්තේ. இன்னைக்கு எல்லா காரியத்திலையும் அவசரப்பட்டு சில காரியங்களை அவரை வைத்து ஆரம்பிக்காம போகும்போது අපි සමහර කාර්යයන් තුළ අධීස වෙලා උන්වහන්සේව තබන්න නැතුව ඒක ආරම්භ කරන විට எங்களுக்கு அது ஜெயம் இல்லாமல் போற காரியங்கள் இருக்கும். ඒ තුළ ජය නැතිවීම තිබෙනවා. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ඔයාලගේ ජීවිතය ගැන සිතා බලන්න. அநேக நேரங்கள்ல நம்ம கர்த்தர் இல்லாம ஆரம்பித்த நாட்கள் இருக்கிறதா என்று யோசிச்சு பாருங்க. අපි ඇවිල්ලා අපේ ජීවිතය උන්වහන්සේ නැතුව ආරම්භ කරව කාර්යයන් තිබෙනවාද කියලා සිතන්න. என் வாழ்க்கையில கர்த்தர் இல்லாம செய்த நிறைய காரியங்கள்ல எனக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கிறது. සහෝදරයෙකුගේ ජීවිතය උන්වහන්සේ නැතුව කරව කාර්යයන් තුළ පරාජය ඇති වී ஆனா තිබෙනවා. எதெல்லாம் நான் கர்த்தரை வைத்து எதெல்லாம் நான் செய்ய ஆரம்பித்தேனோ නමුත් උන්වහන්සේව තබලා මොන මොන දේවල් කරන්න ආරම්භ කළාද எல்லா காரியமும் எனக்கு முடிவு ஜெயமுள்ளதாய் தான் மாறி இருக்கிறது. ඒ සියල්ල තුළ අවසානයේ ජයමත් ලෙසයි තිබුණේ. இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ඔයාලා තීරණයක් තුළට ஒரு පැමිණෙන්න. சின்ன விஷயம்னாலும் அவரை வச்சு நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது පොඩි දෙයක් තුළත් උන්වහන්සේව තබලා ඔයාලා ඒ දේ කරන්න கர்த்தர் විට நிச்சயமா ஒரு ஜெயத்தை கொடுக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். එහෙනම් සැබෑම ජය දෙන්නව දෙවිඳුන් ලෙස සිටිනවා. நிறைய பேர் சில நேரம் கர்த்தரை வச்சு ஆரம்பிப்பாங்க, ගොඩක් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ තියලා ඒ දේ ආරම්භ சில කරනවා. நேரம் இடையில என்ன செஞ்சிருவாங்க, கர்த்தரை விட்டுருவாங்க. මගින් උන්වහන්සේව අතාරිනවා. இல்ல, ஏன்னா கர்த்தரை வச்சு ஆரம்பிச்சனால அது ஜெயமுள்ளதாய் போய்கொண்டிருக்கும். එහෙනම් උන්වහන්සේව තබලා ආරම්භ කරපු නිසා ඒක ජයමත් ලෙස ඒක ඒ පවතින්න පුළුවන්. அப்ப இடையில என்ன செஞ்சிருவாங்க, ஓகே எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கறத கர்த்தரை மறந்த நிலைமை. නමුත් ඒක මැදදී ඇවිල්ලා හරි සියල්ල අලංකාරව යනවා කියනවා ඒ දේ සිතලා උන්වහන්සේව අතාරින්නව ඒ කාර්යය. அப்ப அந்த டைம்ல எங்களுக்கு தோல்வியான காரியங்கள், சில பிரச்சனைகளுக்குள்ள போக வேண்டி நேரிடும். එවිට අපි ඇවිල්ලා සමහර ප්‍රශ්න තුලට ඇවිල්ලා ඇතුල් වෙනවා ඒ කාර්යයන්. கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தார், அழகா ஆரம்பித்து படைச்சு முடிக்கும் போது அழகா எல்லாமே செய்து கம்ப்ளீட் பண்ணினாரு. උන්වහන්සේ අලංකාරව සියල්ල ඇවිල්ලා කළා උන්වහන්සේ ඒක අරි ගැස්සුවා. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் நீங்க செய்ய போனாலும், එතකොට ඇවිල්ලා ඔයාලගේ ජීවිතේ මොන කාර්ය කරන්න உங்க ගියාද? தனிப்பட்ட காரியமா இருக்கலாம், ඔයාලගේ තනි ජීවිතේ වෙන්න පුළුවන්. குடும்பமா இருக்கலாம், පවුල වෙන්න පුළුවන්. தொழில், படிப்பு, எந்த ஊழியம், எந்த காரியமா இருந்தாலும் රැකියාව, ඉගෙනීම, சேவை කුමන දේ වුණත් நீங்க கர்த்தரை வச்சு முதல்ல வச்சு நீங்க ஆரம்பிங்க. උන්වහන්සේව තබලා ඒ දේ ආරම්භ කරන්න. அது முடிவை கர்த்தர் சம்பூரணமாய் ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுப்பார். ඒකේ අවසානයේ උන්වහන්සේ සම්පූර්ණ කළ ආශිර්වාද அதான் அவர் කරයි. ஆதியும் அந்தமும் ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ආරම්භය සහ අවසානය ඇති කරන ඔය දෙවිදුන්. அவரை வச்சு ஆரம்பிச்சு பாருங்க. උන්වහන්සේව තබලා ඒ දේ ආරම්භ நீங்கள் කරන්න. முடிக்கும் போது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த காரியங்களை ஜெயமாய் மாற்றி முடித்திடுவாரு. ඔයාලා සිතන්නේ නැති තරමට අවසානයේදී උන්වහන්සේ ඒක අලංකාර ජයමත් ලෙස ඒක මඟ என் පෙන්වයි. வாழ்க்கையில நிறைய காரியம் அது எப்படி ஆயிற்றுன்னு நினைச்சிருக்கிறேன் நானு. සහෝදර ජීවිතේ කෙතරම් දෝ කාර්යයන් அப்ப கர்த்தரை வச்சு செஞ்சதை எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி இருக்கிறாரு. උන්වහන්සේ තබලා කරපු කාර්යයන් තුළ ජයමත් වීමේ அதுதான், කාර්යයන්. அவர் ஆதியும் அந்தமும் ஆரம்பிக்கிறதும் அவர்தான், முடிக்கிறதும் அவராதான் இருக்க வேண்டும்.
வேண்டும். ආරම්භයත් උන්වහන්සේ තමයි අවසානයත් උන්වහන්සේ තමයි. அத நீங்க நினைச்சு கொண்டீங்கன்னா ඒ දේ ඔයාලා සිතුවා නම් எல்லாம் சம்பூரணமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கப்படும். සියල්ල සම්පූර්ණ කළ උන්වහන්සේ ආශිර්වාද இது කරනවා. வரைக்கும் நீங்க அப்படி இல்லாம இருந்திருக்கலாம். මෙතෙක් ඔයාලා ලෙස සිතලා නැතුන් ඇති. இன்னையில இருந்து அதை ட்ரை பண்ணி பாருங்க. අද පටන් ඒ දේ කරන්න ආරම්භ කරන්න. நிச்சயமாக சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஜெயம் உண்டாயிருக்கும். සැබෑම කියන ඔයාලා ජීවිතේ ජයග්‍රහණීකාරයන් ஒப்பு වේ. கொடுப்போமா? අප කරමු. எங்கள் அன்புள்ள தகப்பனே, අපේ ප්‍රේමවන්ත පියාණනි, இன்னைக்கு யாரெல்லாம் அப்ப உங்களை வச்சு நாங்க எல்லா காரியத்தை செய்யணும்னு கத்தாவை ஒப்பு கொடுத்தாங்களோ, මේ දවසේ කවුරු කවුරු මම ඔබ වහන්සේව තියලා සියල්ල ආරම්භ කරන්න ඕනේ කියලා කැප කරාද? நீங்க ஆதியும் அந்தமுமா இருக்கிற தேவன், ඔබ වහන්සේ ආරම්භය සහ අවසානව සිටිනව දෙවියෝ. இவர்களின் காரியங்கள் எல்லாம் அழகாய் துவக்கி முடிவு ஜெயமுள்ளதாய் மாற்றி கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம். මේ දරුවන්ගේ කාර්යයන් තුළ ආරම්භය තුළ ඉඳලා අවසානයේ ඔබ වහන්සේ ජයමත් ලෙස කරන්නව දෙවිතුන්. நீங்க எல்லாவற்றிலும் இவர்களுக்கு ஜெயம் கொடுத்துருங்க. සියල්ල තුළ මේ දරුවන්ට ඔබ වහන්සේ ජය ලබා දෙන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.